எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் ரோகச்சனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் துளாராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு மட்டும்தானுங்க சனி பகவான் சுபஸ்தானாதிபதியாகவும் புத்திரஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம். சுபஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சனி பகவான் ரோகஸ்தானத்தில் ரோகச்சனியாக வரக்கூடிய தருணத்தில் சனி பகவான் நமக்கு சாதகமாக இருப்பாரா, இல்லை சாதகமான பலனை கொடுப்பாரா, அல்லது பாதகமான பலனை கொடுப்பாரான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி தானுங்க சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு. இது திருக்கணித பிரகாரம் மட்டுமே, வாக்கிய பிரகாரம் கிடையாது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு 330 டிகிரியிலிருந்து 331 டிகிரிக்கு சனி பகவான் பயணிக்கிறாரு. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு 27 நாட்கள் இல்லை 29 நாட்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய புத்திரகாரகனுடைய நட்சத்திரத்தில் புத்திரகாரகனுடைய நட்சத்திரத்தில் புத்திரஸ்தானாதிபதி வரக்கூடிய நேரம் பிரமாதமாக இருக்கும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, இதனால் புத்திர பாக்கியத்தில் பாதிப்பு கொடுக்குதுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, இதுக்காக போகாத கோவில் குளம் கிடையாது, இல்லை இந்த விஷயங்களுக்காக நாங்கள் செய்யாத பரிகாரங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கப்படக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27 தேதிக்குள்ளார புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். சார், இது சாத்தியமா, சாதகமா, உண்மையா அப்படின்னா 100% உண்மை. புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய சாரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவானை 3வது பார்வையாக பார்க்குறாரு இந்த சனி பகவான் புத்திரஸ்தானாதிபதி. குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுக்கு வீடு கொடுத்திருக்கிறது சுக்கிர பகவான், சுக்கிர பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு பகவான். அசுர குருவும் தேவகுருவும் நட்சத்திர அதாவது கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. சனி பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய வீட்டிலையும் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்திலையும் 2 பேரும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது நல்ல ஒரு யோகம். சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்திலிருந்து குரு பகவானை பார்க்குறதும் புத்திர பாக்கியத்துக்கு பிரமாதமான ஒரு நேரம். 10 வருடம் ஆகுதுங்க, 12 வருடம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, நீங்கள் இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாகி போச்சு, இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த 29 நாள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம், அருமையான தருணம். இந்த நாட்களில் 100% புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சன்னியாசியாக நான் இருந்தேன் சார், கல்யாணம் ஆகாமல், அப்படியே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சம், சம்சாரின்ற பட்டத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சம் தாய் தகப்பன்ற பட்டத்தை கொடுக்கலைங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நமக்கு ஏப்ரல் 27க்குள்ளார, மார்ச் 29லிருந்து ஏப்ரல் 27க்குள்ளார அந்த 29 நாட்குள்ள 100% தாய் தந்தை என்ற பட்டம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு புறம் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 28ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வரார். 4வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்திலிருந்து 12வது பாவகத்தை பார்க்குறார். வாகனம் எடுக்கிறதுல கொஞ்சம் முன் யோசனை இருக்கணும், கவனமாக இருக்கணும். பொதுவாகவே துளாராசியில் பிறந்தவங்க
பைக்கு வாங்கணும்னு எல்லாரும் நினச்சாங்கன்னா இவங்க காரு வாங்கணும்னு நினைப்பாங்க. எப்பயுமே ப்ராட் மைண்டாக இருப்பாங்க, அட்வான்ஸாக யோசனை பண்ணுவாங்க. இதெல்லாம் சரிதானுங்க. ஒரு மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு நகநட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சுபஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கி 12வது பாவகத்தை பார்க்கறதுனால அசையம் சொத்து வாங்கிறது நல்லது கிடையாது. அசையாத சொத்து வாங்குங்க. நான் ஒரு வீடு வாசல், கட்டண வீடு வாசல் வாங்கினேனுங்க, இல்லை பழைய வீடு வாங்கி நான் புதுப்பிக்கிறேனுங்க, இல்லை ஒரு இடமா வாங்கி போடுறேனுங்க, இல்லை ஒரு நகநட்டு வாங்கிக்கிறேனுங்க, இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லதாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நான் வாகனம் வாங்க போகிறேன்னா 100% அது சங்கடத்தை தான் கொடுக்குமே தவிர சந்தோஷத்தை கொடுத்துறாது. இல்லை நான் வாங்கியே தேரணுங்க, ஒரு அத்தியாவசியமாக இருக்குதுங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் நான் போகிறேனுங்க, ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த 200 கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் போகிறது நான் ஒரு பைக்கு வாங்கிக்கிறேனுங்க, ஒரு காரு வாங்கிக்கிறேனுங்க, ஒரு செகண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்க. இல்லை அப்படி செஞ்சே ஆகணும்னு தயவு செய்து உங்கள் பேரில் வேண்டாம், உங்கள் மனைவி பேர்லையோ அல்லது உங்கள் கணவர் பேர்லையோ, ஆணாக இருந்தால் மனைவி பேரில், பெண்ணாக இருந்தால் கணவர் பேரில் அல்லது உங்கள் தம்பி பேரில், மற்றவங்க பேரில் செஞ்சுக்கோங்க. உங்கள் பேரில் தயவு செய்து இந்த நேரத்தில் ஒரு அசையம் அசட்டுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, வாகனம் உங்களுடைய பேரில் பதிவு செய்ய வேண்டாம், அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு வரும். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு செலவு வரும். 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு வரும். செலவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனாலும் இந்த நேரத்தில் புரோஜனமாக இருக்கிற கடன் ஏதாவது கட்டிக்கிடலாமா, இல்லை ஏதாவது விரைய செலவுகள் செய்யலாமா, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் தான் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் ஏதாவது போடலாமா, இல்லை லாட்ரி ஏதாவது வாங்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வரும். தயவு செய்து வேண்டாம். அப்படி செய்து ஆகணும், ஷேர் மார்க்கெட்டு தான் சார் என் பிஸ்னஸ்ஸு, லாட்ரி வாங்குறது தான் என்னுடைய பிஸ்னஸாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலம் வெளியூர்லலாம் இருக்க தானே செய்கிறாங்க. ஏப்ரல் மாதம் சனி பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வராருன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பெருசாக நமக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆகஸ்ட் மாதத்தில் சனி பகவான் வக்ரம் அடைவார், தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வக்ரம் அடைவார். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு டிசம்பர் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் டு டிசம்பர் இந்த தருணத்தில் மட்டும் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஏண்டா நம்பணும், எதுக்கடா நம்பணும், ஏண்டா கொடுத்தோம், எதுக்கடா கொடுத்தோம், கடைசி வரைக்கும் அவங்கக்கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடும். இந்த நேரத்தில் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டுட வேண்டாம், கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. அதுபோக 6வது பாவகத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறார். 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அது மட்டும்தானங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதாக இருக்குது. மே மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி காலம் பிரமாதம், உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரமாதம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை 5வது பார்வையை பார்ப்பார். இது உண்மையிலே 100% சாதகமாக இருக்கும். அப்போ அந்த மே மாதத்துக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு நல்லா இருந்துரும். அப்படின்னாலும் முதல்ல இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தானே, முதல்ல இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் தானே வருவார் சனி பகவான். மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் தான் இந்த குரு பகவான் வருவார், 9வது பாவகத்தில். ஏன்னா இப்போ சனி பயிற்சி அடையுது அப்படின்னா அந்த சனி பயிற்சி காலத்தில் மற்ற கிரக அமைப்புகளும் எப்படி இருக்குன்றது ஆய்வு பண்ணி சொல்லக்கூடியது தான் முழுமையான பலன் இல்லையா. சனி பகவான் வக்ரத்துக்கு அடையக்கூடிய காலகட்டம் நமக்கு சரியில்லைனாலும் அந்த தருணத்தில் குரு பகவானோட அமைப்பு நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்குதுங்க, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சமாளிச்சுக்கிட்டுனுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது, சுயத்தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு செய்யுங்க. ஏன்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு சனி பகவானுடைய அமைப்பும் சரி, குரு பகவானுடைய அமைப்பும் சரி பிரமாதமாக இருக்கும். செப்டம்பர் 13 தேதிக்கு மேற்கொண்டு தான் இந்த ரோகச்சனியுடைய முழுமையான ஒரு பலனை
துளாராசி நண்பர்கள், துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் அனுபவிப்பாங்க. செப்டம்பர் 13 தேதிக்குள்ளார இந்த சனி பகவான் மாறினது பெரிய லெவலில் ஒன்றும் மாற்றத்தை கொடுக்கலைங்க. சங்கடம் தான் இருக்குதே தவிர சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஓடுறேன், ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் சொல்ல முடியும். செப்டம்பர் 13 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட சனி பகவான் வக்கரத்தில் இருந்து அவர் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரம் அடைகிறாரு அப்படின்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்னுக்கு வரக்கூடிய தருணம் அந்த செப்டம்பர் 13 தேதிக்கு மேற்கொண்டு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சுயதொழில் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்னைக்கு நம்ம பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேலுக்கு இருப்போம். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற அந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். செப்டம்பர் 13, 14 தேதியிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நேர காலங்கள். இதில் 2025 நவம்பர் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் வந்துடும். அந்த தருணம் ஐப்பசி மாதம் முடியக்கூடிய நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னாலும் சரி, நவம்பர் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் கடைசி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அந்த வாக்கில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதே துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிரமாதமான ஒரு நேர காலங்கள். இந்த ரோகச்சனியில் வரக்கூடிய காலகட்டம் ஐப்பசி மாதத்துக்கு மேற்கொண்டு நல்லா இருக்கும். அதாவது நம்ம நவம்பர் 16 தேதிக்கு மேற்கொண்டு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து பரவாயில்லையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 29லிருந்து ஏப்ரல் மாதம் நமக்கு 27ஆம் தேதி வரை நல்லா இருக்கும். அதுக்குள்ளார இருக்கிற நாட்கள் கொஞ்சம் பாதகத்தை தான் கொடுக்கும். சாதகமான பலனை கொடுக்கலனாலும் கொஞ்சம் பாதகத்தை தான் கொடுக்கும். கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி எந்தெந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேனுங்க, எலக்ட்ரானிக்கல் வேலை செய்கிறேனுங்க, அதாவது இரும்பு இயந்திர தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா, வாகனம் தான் வாங்க வேணான்னு சொன்னனே தவிர ஒரு விஷயம் விற்கிறதுக்கெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அதுபோக நாட்டுப்புற கலைஞர்கள், ஏன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகம், 8வது பாவகம், 3வது பாவகம் சொல்லக்கூடிய 3 பாவங்களை பார்க்குது பாருங்க. இதனால் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அருமையான நேரமாக இருக்கும். அதுபோக நாட்டுப்புற கலைஞர்கள், அதாவது நான் ஒரு சினிமா துறைக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு நாடக கம்பெனியில் போகலாம்னு இருக்கிறேனுங்க, நான் அடுத்த லெவலுக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க, உண்மையிலே நல்லா இருக்கும். இபி துறையில் வேலை செய்கிற நண்பர்கள், போக்குவரத்து துறையில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், காவல்துறையில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பளம் வாங்குறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேர காலங்கள் ரோகச்சனி உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுபோக இல்லை நான் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, நான் ஒரு சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, செப்டம்பர் மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு செஞ்சு பாருங்கள், பிரகாசமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோகச்சனியில் செய்யக்கூடாதது சொந்தமாக புதுசாக வாகனம் வாங்கிறது, நண்பர்களுடைய சவகாசம், அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சூதானமாக இருங்க. மற்றபடி ரோகச்சனி 100% துளாராசி நண்பர்களுக்கு சாதகத்தை தான் கொடுக்குமே தவிர பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக கிடையாது. சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.